அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 30/5/2025 சதுர்த்தி திதி இரவு 9:23 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 9:29 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இரவு 9:29 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? தியானம், யோகா கற்றுக்கொள்ள, உறவினர்களை சந்திக்க, விருந்துண்ண, வழக்கு தொடுக்க, மகான்களை தரிசிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிறர் குற்றங்களை நீ எடுத்துச் சொல்லாதவரை எல்லோருக்கும் நல்லவராகவே நீ தெரிவாய். ஆமாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து அவங்கள நீங்கள் திருத்திக்கிட்டே இருந்தீங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய அறிவுரைகளை எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்பெல்லாம் அது மாதிரி கிடையாதுங்க. எதுக்கு சொல்லிட்டு அவங்களே பட்டு திருந்தி வரட்டும், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி விட்டுட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அவரவர் பாணியிலேயே அவரவரை விட்டு பிறகு தன்னுடைய பாணிக்கு கொண்டு வரக்கூடிய சூத்திரத்தை தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாகி முடியும். ஆனால் அதே நேரத்தில் தரமானதாக போய் முடியும். அதனால் ஒன்றும் பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும். தம்பி தங்கைக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் விஐபிகள் அதிகமாக அறிமுகமாகுவாங்க. உங்கள் நட்பு வட்டம் ஒருபடி உயர்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாமே உண்டு. சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு சிலர் கோபமாக பேசுவீங்க, அப்புறம் சமாதானமாக பேசி சரி பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அதே போல் கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே,
இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பதற்கும் இதுவே போதும் என்று நினைப்பதற்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் போதும் என்ற மனதுடன் எப்போதும் இருப்பீங்க. இருக்கிறது போதும், இதை வச்சுட்டு நாம் நிம்மதியாக இருப்போமே, எதுக்காக அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நல்ல மனதுடன் போதுங்கிற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. வேற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே வேலை சுமை இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை மூத்த அதிகாரி உங்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள்வார். சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே துலங்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கையிருப்பு குறைய குறையத்தான் ஒரு பொருளின் மதிப்பு தெரியும். வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் அருமையும் புரிய வரும். ஆமாங்க, இளமையாக இருக்கும்பொழுது நாம் அப்படியே இருந்துருவோம். ஆனால் முதுமையை நோக்கி நாம் பயணம் செய்யும்போது தான் இளமையின் அருமை எல்லாமே தெரிய வரும். அதனால தாங்க அன்றன்றைய நாளை அன்றன்றே பயன்படுத்துவோம். என்றைக்குமே எந்த நாளையும் எதையுமே தள்ளி போடாமல் அன்றன்ற கடமையை அன்றன்றே செய்து முடிக்கக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. குறிப்பாக மதியம் 3:42 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சோர்வு களைப்பும் கொஞ்சம் இருக்கும், முன்கோபமும் இருக்கும். நினச்சது சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நமக்கு பின்னால் வந்தவங்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்களே, நாம் மட்டும் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஒரு தடுமாற்றமும் ஒரு ஆதங்கமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரிடுங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சந்தேகத்தால் சந்தோஷத்தை இறந்துடக்கூடாதுங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மதியம் 3:42 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானமும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உன்னுடைய பலத்தை யாரிடம் வேண்டுமானாலும் சொல்,
ஆனால் உன்னுடைய பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே. அதையே உன்னை வீழ்த்த பயன்படுத்துவார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அடிமனசிலேயே வைத்து பூட்டிவிட்டு வெளிப்பார்வைக்கு வெளிச்சமாக சின்னதாக ஒரு புன்னகை பூக்கக்கூடிய முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துட்டுருக்காருங்க. குறிப்பாக மதியம் 3:42 உங்கள் ராசிக்குள்ளே வந்து நுழையிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், வேலை சுமையும் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார், 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கூட பிறந்தவங்களோடு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. போராடி தான் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் அடையணும். ஏன்னா போட்டிகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் நாம் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க? நாம் உழைக்கிறதுக்கு வேற யாராவது ஒருத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதிகாரிகளோட நெருக்கமாக இருக்கிறவங்க பேசி ஏதாவது சலுகையை வாங்கிக்கிறாங்க. நாம் கொஞ்சம் தூரமாகவே நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் மாறப்போதோ தெரியலையேன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் 3:42 சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரையும் அறியாமல் கூட கஷ்டப்படுத்திவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை இதுவரை பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆமாங்க, நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சின்ன வயசில் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் பார்த்துருக்கீங்க. வளர்ந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களை பார்த்துருக்குறீங்க. அப்பாடா, என்ன மாதிரி கஷ்டம் எதிரிக்க கூட வரக்கூடாதுரா சாமின்னு சில நேரங்களில் வேண்டிக் கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாக திறமை இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போடுறதெல்லாம் இனிமேல் கிடையாது, எல்லா விஷயத்தையும் தள்ளி விட்டுற வேண்டியதாங்கிற மாதிரியான முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனம் அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி வீடு மாறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு பயம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை எடுத்துவிடும், வேஷமோ உறவை கெடுத்துவிடும். ஆமாங்க. அதனால தாங்க அதெல்லாம் வேண்டாம். நமக்கு என்னத்துக்கு வேஷமெல்லாம்? வேஷம் போடவா நாம் பிறந்திருக்கிறோம்? வேஷமும் வேண்டாம், துவேஷமும் வேண்டாம். ஆனால் சந்தோஷம்தான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் மகிழ்ச்சியில் வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. முக்கிய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்கள். 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பேரை சில தப்பாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளி, எல்லாரையும் அனுசரித்து போயின்ட்டுருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு, பதவி, செல்வாக்கு இதெல்லாமே உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனத்தையும் நீ கற்றுக்கொள். பேச்சு உன்னை வெளிப்படுத்தும், ஆனால் மௌனமோ உன்னை மனசுக்குள்ளேயே இருந்து வலிமை தந்து காப்பாற்றும். ஆமாங்க. அதனால தாங்க எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்க. எந்த இடத்துல அமைதி காக்கணுமோ அந்த இடத்துல அமைதி காப்பீங்க. எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சமயோஜித புத்தியுடன் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசி மேலே விடுறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கிவிடும். அதே மாதிரி முகத்தில் இருந்த சுருக்கங்கள் அதெல்லாம் போய் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக பளபளப்பு தட்ட ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடிப்பீங்க. ஆனால் வர வேண்டிய இடத்துலேருந்து பெருசு இன்னும் வரலையேன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். வேற்றுமொழிக்காரங்களால் இன்றைக்கி ஆதாயம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானின் போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள், அவங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்கிறது,
அல்லது வேறு ஏதாவது சொத்து வாங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன் மனமே நீ சொல்வதை கேட்காத பொழுது நீ சொல்வதை அடுத்தவர்கள் கேட்டே ஆக வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய அறியாமைத்தனம். ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் சில நேரங்களில் சிலர்கிட்ட வற்புறுத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஏதோ தோணுச்சு, அதனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். அதை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் கடமை, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பட்டதும் படாத மாதிரி ஒதுங்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த இனம் தெரியாத ஒரு கவலை, டென்ஷன், அதிலேருந்து இன்றைக்கி விடுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகி ஒருவருக்கொருவர் புரிதல் இன்றைக்கி கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் செலவு கூடிக்கிட்டே தான் போகுது. கூட பிறந்துட்டாங்க, குறை சொல்ல முடியலை, கடமை தான் செய்தாகணும் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு, செல்வாக்கு அது எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசி எல்லார் மனசுலேயும் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன்னிடம் இருக்கும் குணமல்ல, பணம்தான். ஆமாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நல்ல வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் பணங்காசு வந்துடுச்சேன்னு தலகால் புரியாமல் ஆடாமல் பழையபடியே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்கும். வண்டி வாகன பழுது, பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகி உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்கள்ட்ட பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இல்லைனா அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு செலவினங்கள் வந்து கொண்டே இருக்கும். பழைய நண்பர்கள், உறவினர்களோட கூட கொஞ்சம் கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு செலவாகுதே, எப்படி நாம் சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் கையெழுத்து போட்டு எதிலையும் மாட்டிக்கொள்ளாதீங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறது நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதுங்க.
அதே போல் உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் உத்தியோகத்தில் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கனிவாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் பதிலடி தரணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏதாவது குடும்பத்தில் யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை. சரி, ஏதோ சந்திராஷ்டமம் பேசிட்டு போகிறாங்க, அதனால் என்ன இருக்குது? வெளியில் அவங்கவுங்கன்னு யாராவது நம்மளை விமர்சித்து பேசுகிறத விட வீட்டில் இருக்கிறவங்களே பேசிட்டா சந்திராஷ்டமத்துக்கு ஒரு பரிகாரம் ஆகிடுமேன்னு சொல்லி சில நேரங்களில் நினச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட பெரிய வலியாகும். அது அப்போது தெரியாது. உன்னிடம் ஒருவர் பொய் சொல்லி நீ ஏமாறும் போதுதான் அதெல்லாம் உமக்கு புரிய வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்போவுமே பொய் சொல்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதெல்லாம் என்னத்துங்க சொல்லிட்டு இருக்கிறத நாம் சொல்லிட்டோம்னா என்றைக்குமே நல்லதுங்க. பொய்யை சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு புரியும் போது அது நமக்கும் வருத்தம் தரும், எல்லாருக்கும் வருத்தம் தரும். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் உண்மையை பேசக்கூடியவர்கள், உள்ளதை சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. ஆனாலும் செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட நீங்கள் அதிகம் பேசி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இறக்கப்பட்டு நிறைய ஏமாந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அன்பாக சொல்லிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அவங்கக்கிட்ட, அதையும் கொஞ்சம் பொறுப்பாக சொல்கிறது, பொறுமையாக சொல்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக விவாதங்கள், அதாவது அதிகாரிகளுடன் விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்றைக்குமே நியாயத்தை தான் பேசுவீங்க. நியாயத்தை பேசினா தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே. அதனால் சின்ன சின்னதாக விவாதங்கள் வரும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, உயர்கல்வி அதெல்லாம் அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பால் யானையை கூட அடக்கி வைத்து விடலாம். ஆனால் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க அதிகாரம் செய்து மற்றவங்கள அடக்கிறதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பாக சில விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே எடுத்து சொல்வீங்க. எங்கும் எப்பொழுதும் அன்பு எனும் ஆயுதத்தால் அடுத்தவர்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். உறவுக்காரங்க மத்தியில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சகோதரங்களும் உங்களை புரிஞ்சிப்பாங்க. நீங்கள் சொல்வதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்னபடியும் இன்றைக்கி நடந்துப்பாங்க. சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவாலாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எளிதாக ஜெயிச்சு காட்டுவீங்க. உயரதிகாரிகளுடைய அன்புக்கு இன்றைக்கி நீங்கள் பாத்திரமாவீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தொடர்ந்து மருந்து மாத்திரன்னே வாழ்க்கை ஓடின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகனுக்கு கல்யாண விஷயமா மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தி வர்ற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பயணங்கள் உண்டு, செல்வாக்கு உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியான குடும்பமே ஒருவருடைய முதலாவதான சொர்க்கமாகும். அந்த சொர்க்கத்திற்காக சில நேரமாவது ஒதுக்க தயாராக இருங்கள். அந்த சொர்க்கத்திற்காக சில நிமிடங்களையாவது செலவழிக்க தயாராக இருங்கள். ஆமாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பகல் முழுக்க ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் கூட இரவு நேர சாப்பாடாவது எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும், பேசிக்கிட்டே சாப்பிடணும், ஒருத்தவங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் கூட்டாக இருத்தல், கூட்டு குடும்பமாக இருத்தல், குடும்பத்தினருடன் உட்கார்ந்து உணவருந்துதல்னு பல நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வீட்டிலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால அப்பப்போ உடம்பு கொஞ்சம் பாடாப்படுத்திட்டு தான் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட தயங்காதீங்க. அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மற்றபடி இன்றைய தினம் சூரியன் உங்களுக்கு வலுவாக இருக்கார். 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசி நல்ல விதத்தில் முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் சின்ன சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் மேலே மேலே நல்லா இருக்கணுங்க, மேலே மேலே நீங்கள் முன்னுக்கு வரணும்னு வாழ்க வளமுடன்னு வாழ்த்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்து ஓரளவு உங்களை இந்த குரு பகவான் காப்பாற்றிட்டு இருந்தார். ஏன்னா 7.5 சனிங்கிற ஒரு புயலில் நீங்கள் சிக்கியிருந்தப்ப கரையேறத்துக்கு கொஞ்சம் காரணமாக இருந்தவரெல்லாம் இந்த குரு பகவான் தான். இப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் 6ஆவது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி அடிக்கடி எல்லார்ட்டையுமே வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. அதை முதல்ல மாற்றிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து
குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது விளையாட்டாக சில நேரங்களில் சிலர்கிட்ட பேசுவீங்க. அந்த விளையாட்டுத்தனத்தை நீங்கள் இனிமேல் குறைச்சிக்கணும். ஏன்னா விளையாட்டாக நீங்கள் பேசுகிறத கூட வினயமாக சிலர்லாம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கேருந்து செலவு வருதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு செலவு இருக்கும், கடன் இருக்கும். நல்ல கடனாக மாற்றுறதுக்கு நீங்கள் லோன் போட்டு ஏதாவது வீடு அது மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. மாதமான இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டிக்கிட்டால் அது ஒரு சுபக்கடனாக மாறிடும். இல்லைனா வண்டி வாகனம் கூட வாங்கிட்டு அதுக்கு கூட நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி அந்த கடனை வந்து மாற்றிக்கலாங்க. இருந்தாலும் இந்த ஆடம்பர செலவுகள் அதை தவிர்த்தாகணும். அதே மாதிரி கைக்கு வந்ததை வாரி இறைச்சி செலவு பண்ணிங்கள்ல, அது இனிமேல் கூடாதுங்க. அதே மாதிரி யாருக்கும் பெருசாக உறுதிமொழி தர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். யோசித்து செய்ய பாருங்கள். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை பார்த்த உடனே விருட்டுன்னு பேசாமல் போவாங்க, கோச்சிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம்லாம் நீங்கள் கேட்டுட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க. 6ஆம் இடத்து குரு அப்படின்னாலே இதெல்லாம் நடக்கும். அப்புறமா அவங்களே 2 மாதம் கழித்து வந்து நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது பேசிக்க வேண்டியதான், நல்லா பேசலைன்னா விட்டுற வேண்டியதான். அது மாதிரி இருக்க பாருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிகிற மாதிரி வரும். அதாவது உங்களை விட்டு பிள்ளைங்க பிரிவாங்க. படிப்புக்காக பிரியலாம், அல்லது வந்து உயர்கல்விக்காக பிரியலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அது ஒரு நல்ல பிரிவு தான். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் ஜாதக பொருத்தம் நல்லா பாருங்கள். அதே மாதிரி விசாரித்து பார்த்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறதெல்லாம் நல்லது. ஏன்னா கொடுத்துட்டு அப்புறமா வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, செலவுகள் உண்டுங்க. வியாபாரம் இந்த 6ஆம் இடத்து குருவால் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கும், பார்த்து செய்யுங்க. கூட்டுத் தொழிலை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், செலவினங்கள், அதாவது வேலை சுமைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் நடுவில் வந்து கொஞ்சம் அதிசாரத்தில் போகிறாருங்க. எப்படின்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் திடீர்னு பண வரவு, செல்வாக்கு, வீடு மனை சொத்து வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கூடி வர்றது, அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பண வரவு குறையாதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர், கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு சிலர் வந்து வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஆலங்குடி போயிடுங்க. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரரையும் அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானையும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் சென்று தரிசனம் செய்யுங்க. அதே மாதிரி உலர் திராட்சை, கருப்பு திராட்சை தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வரும் புதன்கிழமை முதல் ராகு கேது பயிற்சி யாருக்கு நன்மை, ராகு கேது பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் வரப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஸ்பெஷலாக எளிய பரிகாரங்களுடன் விரிவான பலன்களை காணத் தவறாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.